தெய்வமே, இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், தரை மட்டும் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. குயவன் கையிலே களிமண்ணா எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க இந்த காலை வேளையில? ஆண்டவரே, குயவன் கையிலே களிமண்ணா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்பா. நீர் எங்களை வணைந்து கொள்ளும், நீர் எங்களை உருவாக்கும், நீர் எங்களை உருமாற்றும், நீர் எங்களை மறுரூபமாக்கும் ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். அன்பின் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் ஆமென் சொல்லுமா, சத்தமா சொல்லுமா, நல்ல நல்ல சத்தமாவே சொல்லி ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். அவர் பாதப்படியை பணிந்து தொழுது கொடும்பியாக வந்திருக்கிறோம். ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் ஒரு பழைய சம்பவத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு வைராக்கியமான இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன் தான். செட்டிநாடு பாஸ்டரோட சிவகங்கை மாவட்டத்தில் நானும் பிறந்து வளர்ந்தவன், செட்டிநாடு காரைக்குடியில். அப்போ இருக்கும்போது, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் ஊருக்கு வந்து காஞ்சி எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க காஞ்சி காமகோடி பீடம்? இந்த காஞ்சி காமகோடி பீடாதிபதி அவர் வந்து சங்கராச்சாரியார் காரைக்குடிக்கு வர்றாரு. அவரை வந்து அந்த ஊர் வரைக்கும் காரில் வருவார், பிளைமூத் கார். அந்த காலத்தில் பிளைமூத் காரில் வருவார். அந்த ஊருக்கு வெளியில் வந்து இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து பல்லக்கில் அவரை தூக்கிட்டு வருவாங்க. அப்படி தூக்கிட்டு வராங்க. அந்த கோவில்கிட்ட வந்து ஒரு கோவில் இருக்கும், அங்கே ஒரே கூட்டம், எல்லோரும் நின்று அவரை பார்க்க முடியாது. அப்போ வந்து பக்கத்தில் வந்துட்டார். எங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க, டே பெரியவா வந்துட்டாடா, என்ன பெரியவா வந்துட்டாடா, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிடான்ட்டு. யார் வந்துட்டா? பெரியவா வந்துட்டா, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கன்ட்டு. இது ஃபஸ்ட்டு திங். காலில் விழுந்தேன், இடுப்பில் துண்டை கட்டியிருந்தா, சட்டை போடல, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். அதுக்கப்புறம் என் கை தெரியாமல் அவர் காலில் பட்டுருச்சு. அப்போ அவங்க கூட வந்தவங்களாம் என்ன சொன்னாங்க, டே தொடாதரா அம்பி, டே தொடாதரா அம்பி, பெரியவாளுக்கு தீட்டு பட்டுரும், பெரியவாளுக்கு தீட்டு பட்டுரும், கடவுளாக கும்பிடுற பெரியவாளுக்கு தீட்டு பட்டுரும், இந்த மாதிரி சொன்னாங்க. அப்போது எனக்கு அதெல்லாம் புரியல. நானும் சொல்லிட்டேன். 2000 பாஸ்டம் அதே வருஷம்தான். 2000 ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு ஆண்டவரோடு நடக்க ஆரம்பிக்கும் போது தான் வெளிப்படுத்தினார். பெரியவா சங்கராச்சாரியார்ல தேவாதி தேவன், அண்ட சராசரங்களை படைத்த தேவாதி தேவன் ஆகிய இயேசு கிறிஸ்து தான் பெரியவா. இயேசு கிறிஸ்துவை தவிர பெரியவர் ஒருவரும் இல்லை. எத்தனை பேர் இங்கே விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை தவிர பெரியவர் ஒருவருமே இல்லை அப்படின்னு நான் உணர்ந்துக்கிட்டேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வைராக்கியமா நிற்கணும் அவர் மாதிரி. அது மாதிரி 2வது விஷயம், தீட்டுப்பட்டுச்சு அப்படின்னாங்க. அதே நம்ம ஒரே ஒரு சம்பவத்தை, 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தான் ஆஸ்தியெல்லாம், வேதம் சொல்லுகிறது ஆஸ்தியில் இருக்கிற சொத்து எல்லாத்தையும் செலவழிச்சு. அவ்வளோ, அதான் இன்னைக்கு இதில் பார்த்தோம்னா கோடிக்கணக்காக இருக்கிற இதை வந்து செலவழிச்சு 12 வருஷமா ஒன்றும் சரியாகலை. தீட்டுப்பட்டவங்களை இன்னைக்கு வரைக்கும் அது இருக்குது. ஒதுக்கி வைக்கிற சமூகம், அந்த சமூகம் ஒதுக்கி ஓரமாக வச்சிருவாங்க. நான் அந்த பெரியவா காலை தொட்டேன். அவங்க கடவுளாக கும்பிடுற அந்த பெரியவா தீட்டுப்பட்டார். ஆனால் 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஸ்ரீ, உதிர போக்கோடு இருந்த இவ வைராக்கியத்தோடு ஓடி வந்து ஆண்டவரை தொட்டும் போது அந்த தீட்டு விலகி போனதுங்க. அந்த தீட்டு விலகி போனது. அவளுக்குள்ள இருந்த தீட்டு, நம்ம பெரியவா தீட்டுப்படல, ஏசு தீட்டுப்படல. 12 வருஷமா தீட்டோடு இருந்த அந்த மகளுக்கு தீட்டெல்லாம் சரியா போச்சு. எத்தனை பேருக்கு இது வந்து ஒரு பாடமாக இருக்கும்? நம்ம அவ்வளோ பெரிய ஆண்டவரை தான் நம்ம துதிக்க முடியாத வந்திருக்கிறோம். கரங்களை உயர்த்தி கண்களை மூடி சொல்லுமா, ஏசுராஜனின் திருவாடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடுமா, எதுராஜனின் திருவாடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதனின் மலரடிக்கு
இயேசுராஜனின் தம்பி ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பார்ப்போற்றும் தூய தூய தேவனே மெய்ராஜனே எங்கள் நாதனே பயம் யாவும் துணையானிரே சரணம் சரணம் சரணம். பார்ப்போற்றும் தூய தூய தேவனே மெய்ராஜனே எங்கள் நாதனே பயம் யாவும் நீக்கும் துணையானிரே சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடி ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இளைப்பாறுதல் தரும் வேந்தனே இன்னல் துன்பம் நீக்கும் அருள்நாதனே எடை என்னை ஆற்றி தேற்றி காப்பீரே சரணம் சரணம் சரணம். இளைப்பாறுதல் ஆமாப்பா நீங்க தான்ப்பா எங்களுக்கு எல்லாமே ஆண்டவரே. சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே பலனீந்து வலக்கரம் பிடிப்பீரே ஆவியாத்ம சரீரத்தை படைக்கிறே சரணம் சரணம் சரணம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். உதவி வரும் கண்மலை நோக்கி நாம் பார்க்கிறோம். ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய் நம் கண்களை நாம் ஏறப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். மனுஷங்களை தேடி போக வேண்டாம், வேற யாரையும் தேடி போக வேண்டாம், பதவியை தேடி போக வேண்டாம், பட்டத்தை தேடி போட வேண்டாம், அறிவை தேடி போக வேண்டாம், ஆற்றலை தேடி போக வேண்டாம், காலத்தை தேடி போக வேண்டாம், நம்ம பண வசதியை தேடி போக வேண்டாம். நமக்கு ஒத்தாசை வரும் பருவதத்துக்கு நேராய் நம் கண்களை ஏறெடுக்கும் போது பரத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி அது ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வரும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உற்சாகத்தோடு பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? எத்தனை பேர் ஒரு வைராக்கியத்தோட சொல்லுவீங்க? தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவர்
வேதம் சொல்லுகிறது, ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, இது கர்த்தரால் ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு இது ஆச்சரியமாயிருக்கிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமான மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதில் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று சொன்னீரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்க வந்திருக்கிறப்பா. உம்முடைய வார்த்தையில வல்லமை உண்டு, உம்முடைய வார்த்தையில விடுதலை உண்டு, உம்முடைய வார்த்தையில அற்புதம் உண்டு, உம்முடைய வார்த்தையில சுகம் உண்டு. ஆண்டவரே, தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று, தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. எல்லாரும் சொல்லுமா, ஆண்டவரே தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி. பிசாச பாத்தீங்களா? நல்ல சொல்லுமா, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது, சமூகத்துல அல்லேலூயா பாடு. தோல்வி இல்லை, அல்லேலூயா தோல்வி இல்லை. அப்பா அல்லேலூயா, அப்பா 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 அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி, உற்சாகத்தோடு கரங்களை தட்டி, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு.